ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஷ ராசிக்கு 2025 புத்தாண்டு ராசி பலன். இந்த ஆண்டு ஏராளமான திருப்பங்கள் நிச்சயம் இருக்குது. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு 7.5 சனி துவக்கமும் இருக்குது. அதே மாதிரி ராகு கேது பயிற்சியும் இருக்குது, குரு பயிற்சியும் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு மேஷ ராசி சுறுசுறுப்பாக இருக்க பழகிக்கணும். சோம்பேறித்தனம் கூடாது. சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோட தைரியமாக இருக்கணும். அதே மாதிரி யாரை நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ உங்களை நீங்கள் முழுசாக நம்பணும். ஒரு வேலையை எடுத்து செய்கிறீங்கன்னா சுறுசுறுப்பாக தைரியமாக அதை முடிக்கிறதுக்கான அந்த முனைப்பு, அதன் ஆரம்பத்தில் அந்த வேலையில் இருக்கிற வேகம், அதனுடைய முடிவு வர இருக்கும் பட்சத்தில் உங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் சுறுசுறுப்பாக இருங்க. உங்களை நீங்கள் முழுசாக நம்புங்க. தன்னம்பிக்கையோடு இருங்க. எந்த சூழ்நிலையிலும் கோவப்படாதீங்க. அதே மாதிரி பயம் கொள்ள வேணாம். ஒரு விஷயம் தெரியலன்னு நினச்சி பதட்டப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். தெரிஞ்சுக்குங்க, முடியாதுன்றது கிடையாது. சரிங்களா? திருப்பங்கள் 1000 இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது. அதை கொண்டு போகக்கூடிய அந்த வெற்றியின் அந்த நேர்பாதையில் கொண்டு போகிறதுக்கான அந்த பலம் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்குது. நிச்சயம் இல்லாமல் இல்லை. ஒவ்வொரு மேஷராசிக்கும் அந்த திறமை இருக்கும். அதை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சுறுசுறுப்பாகவும் உங்கள் மேலே நீங்கள் முழுமையாக நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயமாக அவ்வளவு அற்புதமாக இருக்கும். சரிங்களா? 7.5 சனி தான், விரயச்சனி தான், விரயத்தை தான் கொடுக்கும். ஆனால் அதை கொண்டு போகிற விதம், இப்போ உங்களுக்கு ஒரு 1000 ரூபா செலவாக போகுது. அதை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு நல்ல விஷயத்துக்கு, ஒரு சுபகாரியத்துக்கு, ஒரு நல்லதுக்குன்னு செய்யும்போது அது விரயமாக இருந்தாலும் அது நல்லதுக்கு செஞ்சோம். புரியுதுங்களா? அதுதான் புத்திசாலித்தனம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டான ஒரு பாதையில் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்குங்க. அது உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். ஒன்று, புதுவிதமான முயற்சிகளை மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து ஒரு விஷயத்தில் இறங்குறது நல்லது. எடுத்தோம் கவுத்தனும் எதையும் செய்ய வேணாம். அதே மாதிரி நண்பர்களால் பெரிய நன்மைகள் உங்களுக்கு இருக்காது, ஆனால் உங்களால் அவங்களுக்கு ஏராளமான நன்மைகள் உண்டு. அதே சமயத்தில் இளைய சகோதரமும் அப்படித்தான். அவங்களால உங்களுக்கு பயன் என்பது மிக குறைவு, ஆனால் அவங்களுக்கு உங்களால் நல்ல பலன் பெறுவாங்க. புதுவிதமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய மேஷராசி ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு தைரியமாக சுறுசுறுப்பாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாத்தையுமே அனுசரித்து கொண்டு போகக்கூடிய அந்த திறமை இருக்கிறவங்களுக்கு அது பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுத்துறாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு வண்டி வாகனங்கள், வீடு வாசல், வீட்டை புதுப்பிக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு கட்டாயமாக உண்டு. சிலருக்கு வீடு அமையிறது, அதாவது கடன் வாங்கியாவது ஒரு வீடு கட்டுறதுக்கான அந்த வாய்ப்புகள் அமையும். அல்லது வீட்டை மாற்றுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, வண்டி வாகனங்களை சீர் செய்வது அல்லது வண்டி வாகனங்கள் மாற்றி அமைப்பதுன்னு இந்த மாதிரியான செலவுகள் கட்டாயமாக வருங்க. நிச்சயமாக வரும். ஒரு விதத்தில் வீட்டு அல்லது வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி ஏதான விஷயங்களில் நீங்கள் அதை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயமாக உண்டு. அதே மாதிரி தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு தாயாருடன் கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கோவப்படுறதை குறைச்சிக்கிறது மேஷராசி ரொம்ப நன்மைகளை பெறுவாங்க. இந்த காலகட்டம் அது உங்களுக்கு ஒரு விதத்தில் சுகமேன்மையை கொடுக்கும். உங்களுடைய தேவைகளை நீங்கள் சரி செய்து கொள்வதன் மூலமாக ஒரு மன நிறைவு, ஒரு நிறைவு ஏற்படும். அது நிச்சயம் நல்ல விஷயம்தான். அதே சமயத்தில் பிள்ளைங்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஒரு விதத்தில் லவ், பொதுவாக காதல்ன்றது கடந்த காலகட்டத்தை காட்டிலும் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு மாற்றத்துக்காக இருக்கும். ஒரு விதத்தில் உங்களுக்கு அது ஒரு விதமான குட் ஃபீல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அப்படின்றதும் கூட பெட்டர் தான் இருக்கும். கடந்த காலகட்டம் இல்லை, கொஞ்சம் தள்ளி போயிட்டு இப்போ அது பெட்டர், நல்லாவே இருக்கும். அந்த விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் கூட நல்ல ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்து சார்ந்த பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது, இப்போ அதெல்லாம் ஒரு முடிவு. ஏன்னா உங்கள் ராசிக்கு முடிவு ஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடமான மீனத்தில் சனி அமர்ந்திருக்காரு. சனி உங்களுக்கு 10-11க்குரியவர் இல்லைங்களா? அப்போ அதனுடைய தன்மைகளில் உங்களுக்கு அது நன்மையை செய்யும். ஒரு நிலுவையில் இருந்த சில விஷயங்களுக்கு ஒரு முடிவு கொடுக்கும். ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த ஒரு பிரச்சனை, இல்லை ரொம்ப நாளாக ஒரு கனவு கண்டுட்டு இருந்தீங்க, அந்த கனவு இப்போ நிறைவேறுறது, அதை முடிக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு சுமை கொடுக்கணும். புரியுதுங்களா? உங்களுக்கு கடனை உடனே வாங்கணும். இப்போ ஒரு வீடு கட்ட போகிறீங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் கேஷ் இருக்குது, கொஞ்சம் கடனை உடனே லோனுக்குன்னு போட்டு பக்கத்தில் வாங்கி கட்டுறீங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் செலவு கொடுத்து, விரயத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை கொடுக்கறது, அந்த மாதிரியான ஒரு நிலை நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த காலகட்டம் காதல் சார்ந்த விஷயங்கள், காதல் வயப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேஷராசிக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த காலகட்டம் குழந்தைங்களால் நன்மைகள் உண்டு. குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் கூட
கட்டாயமாக வந்து ஆரம்பம் அப்படின்றது அந்த சனி வந்து நகரும்போது, அதாவது மையப்பகுதி 2025 மையப்பகுதி உங்களுக்கு அந்த குழந்தைகளால் செலவுகள் அப்படின்றது கட்டாயமாக இருக்கும். அவங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டமாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது வந்து நீங்கள் அவங்களுக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த இடத்துல செலவழிக்கிற மாதிரியான ஒரு நிலை இந்த ஆண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வந்து இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு உழைப்பு வேலை அப்படின்ற விஷயத்தில் நிச்சயமாக வந்து கடின உழைப்பு வெளிப்படணுங்க. இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல சக பணியாளர்களும் சரி, உயர் அதிகாரியும் சரி, உங்களுக்கு வந்து உங்களுடைய உழைப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே நல்ல மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும், நல்ல மரியாதை இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு வாக்கு அந்த இடத்துல கிடைக்கும். வேலைக்காக முயற்சிக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு கிடைச்ச வேலையை விட்டுறாதீங்க. இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே நீங்கள் வேறு வேலைக்கு கூட ட்ரை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் எப்போது இருக்கிறத இழந்துட்டு, அதாவது பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத விட்ட கதையாக போயிடக்கூடாது. அதை மட்டும் நினைவில் ரொம்ப அவசியம் தேவை. ஏன்னா வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடின உழைப்பு, நேர காலம் பார்க்காம வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களை ரொம்ப கோவப்படுத்துவாங்க. உங்கள் பொறுமையை சோதிக்கிற மாதிரி சில சூழல்கள் கட்டாயமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தாங்கணுன்னா நிதானமாக தெளிவாக முடிவெடுங்க. கோவப்படாதீங்க, எதுக்காகவும் பதட்டப்படாதீங்க. இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை நீங்கள் ஏற்றுக்குங்க. அதெல்லாம் ஓகே அப்படின்ற அந்த மனநிலை இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவப்படுறதை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூ இந்த ஆண்டில் இருக்கும். ஹெல்த் இஷ்யூ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், அது வந்து மனசை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பெருசாக போட்டு குழப்பிக்க வேணாம். ஒரு சின்ன விஷயமா உடனடியாக கூட போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிவிடுங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா அது என்னன்றது கிளியர் ஆகிடுச்சுன்னா உங்கள் மைண்டு ஒரு கிளியராக இருக்கும். இல்லைனா உங்களுக்குள்ள ஒரு குழப்பம், பெரிய அளவுக்கு அதை திங்க் பண்ணிவிடுவீங்க. அது சின்ன ஒரு பாதிப்பு தான், ஆனால் அதை நீங்கள் பெருசாக திங்க் பண்ணி அது ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டம் கடன்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தேவையற்ற விரயங்கள், ஆடம்பர செலவுகள் தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையுமே தேவை அறிந்து செலவழிப்பது மேஷராசிக்கு மிக சிறப்பு. அது இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்ப்புகள் நிச்சயமாக இருக்குங்க. ஒரு விதத்தில் எதிர்ப்புகள் இருந்தாலும் அவங்கள எதிர்த்து நீங்கள் வெற்றி பெறதுக்கான பலம் உங்கள்கிட்ட இருக்கும். அது ரொம்ப நல்ல விஷயம். எதிரிகளே இருந்தாலும் அந்த எதிரியை வெல்ற பலம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் கவலை கொள்ள வேண்டியது கிடையாது. ஒரு விதத்தில் வாழ்க்கை துணை அப்படின்றவங்க இந்த காலகட்டம் நிச்சயமாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக தான் இருக்கும். சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்களால பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒத்தாசை இருக்காது. கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்தது எவ்வளோ எதிர்பார்ப்பீங்க, அவங்களால முடிஞ்சது என்னவோ அதை செய்வாங்க. தொடர்புகளும் அப்படி தான். ஒரு தொழில் கூட்டாளியாக இருக்கலாம், இல்லை பங்காளிகளாக இருக்கலாம். நீங்கள் இந்த சமுதாயத்தோடு எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், நீங்கள் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு திட்டமிட்டிருக்கலாம் உங்கள் பங்காளிங்க கிட்ட, இல்லை உங்கள் சமுதாயத்தோடு நீங்கள் இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் எனக்கு எல்லாமே நல்லா செய்வாங்கன்னு நினச்சிருப்பீங்க. பட் அந்த தேவையின் போது யாரும் பெருசாக செய்யலைன்ற சில விஷயங்கள், சில உண்மைகளையும் உணரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா சனி உச்சமாகக்கூடியது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான துலா ராசி, தராசு தட்டுன்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் தான். அப்போ அந்த இடத்துல ஒரு சில உண்மைகளை உங்களுக்கு அங்கே சுட்டி காட்டுவார். சில பிரச்சனைகள், சமுதாயம், உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க யார் உண்மை, யார் எப்படியாப்பட்டவங்கன்றதை இந்த ஆண்டில் நீங்கள் இன்னும் கூடுதலாக உணருவீங்க. ரொம்ப முக்கியம்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அவங்களே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது. அதே மாதிரி வாழ்க்கை துணை அமையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிச்சயமாக இருக்குங்க. அதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சுப விரயத்தில் வந்து சனி இருக்கார் இல்லைங்களா, அப்போ வந்து உங்களுக்கு விரயம்ன்ற விஷயம், ஒரு சுபகாரியம், வீட்டில் ஒரு மேரேஜ் ஆகுது, இல்லை வீடு கட்டுறீங்க, இல்லை வீடு மாறுறீங்க, வீட்டுக்கு தேவையான பொருள், இல்லை நிலம் வாங்குறீங்க, ஒரு வாகனம் வாங்குறீங்க, இந்த மாதிரி விரயங்களை கொடுக்கக்கூடிய, அந்த கடனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்குரிய செலவுகளை கண்டிப்பாக குரு கொடுப்பார். ஏன்னா குருவும் உங்கள் ராசிக்கு அந்த அமைப்பில் இருப்பார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார் இல்லைங்களா, முதல் பாகம். அப்போது அவர் வந்து 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் சுப விசேஷத்தை கொடுக்கும்போது சனியின் மூலமாக அந்த விரயத்தையும் அதில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஒரு வீட்டில் நல்ல காரியம், விரயம், கடன் வாங்கி அந்த ஃபங்க்ஷன் முடித்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. வெளியூர் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் சிறு தூர பயணங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம். திடீர் அதிர்ஷ்டங்களால் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பாராத நல்ல விஷயமா நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, ஆனால் ஒரு எதிர்பாராத எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு இடையில் ஒரு நிறைவு, ஒரு எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நடந்தது, ஒரு நல்லது அப்படின்ற மாதிரி அதிர்ஷ்டங்களும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அது யோகம்தான். நிச்சயமாக கடந்த காலகட்டத்தை காட்டிலும் இப்போ அந்த அதிர்ஷ்டகரமான சில செயல்கள் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். அது வந்து ரொம்ப நல்ல விஷயமும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தந்தை வழி உறவுகள், தந்தையால் பெரிய நன்மைகளை இந்த காலகட்டம் மேஷராசி பெறுவது என்பது மிக குறைவு தான். பெரிய அளவுக்கு இருக்காது. தந்தையினால் நன்மையை விட சிறிதளவு தீமையாவது அங்கே பெறுவாங்க. என்ன தான் வந்து 2% நன்மை நடந்தாலும் 1% அங்கே தீமை உங்களுக்கு தூக்கலாக தெரியும். கஷ்டன்றதை நீங்கள் உணர்வீங்க. அந்தளவுக்கு அந்த தந்தையின் மூலமாக ஒன்று தந்தையுடன் வாக்குவாதம் வரலாம், இல்லை தந்தை வர்க்கத்தோடு சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது. இல்லை ஆல்ரெடி போயிட்டுருக்குன்னா ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதுவும் உங்களுக்கு நன்மை தான், புரியுதுங்களா? அதனால் வந்து மேஷராசிக்கு இந்த மாதிரியான நற்பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். கோவில் குளங்களுக்கு சென்று வர்றது, முடிஞ்ச அளவுக்கு மாதத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் பக்கம் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சால் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. உங்களுக்கு துணை நிற்கும். உங்களுக்கு 1008 பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் உங்களால்
வென்று வர்றதுக்கு உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய அமைப்பு. ஒரு முறை போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும், தப்பு வராது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு உழைப்பு, தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கடின உழைப்பு, நேர காலம் பார்க்காம உங்கள் கடையை நீங்கள் திறந்து வச்சா தான் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டு. நீங்கள் இவ்வளோ நேரம் தான் நான் திறந்து வைப்பேன், இவ்வளோ நேரம் தான் நான் வியாபாரம் செய்வேன், இவ்வளோ நேரம் தான் தொழிலில் நான் இருப்பேன், அதுக்கு மேலே நான் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக எதிர்பார்க்குற நன்மையை அடைய முடியாது. நீங்கள் திட்டமிட்ட மாதிரிலாம் முன்னேற்றம் இருக்காது. சுறுசுறுப்பு கட்டாயமாக வேணும். நீங்கள் எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக உங்களுடைய நம்பிக்கையை இழக்காமல் முன்னாடியே எடுத்து வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஏற்றம் தான், வளர்ச்சி தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சுறுசுறுப்பாக இருங்க. தொழில் வியாபாரம் பொறுத்த அளவுக்கு எதிர்ப்புகள் இருக்கும். கடின உழைப்பினால் நீங்கள் அங்கே உயர முடியும். பல போட்டிகளும் சில சிக்கல்களும் வரத்தான் செய்யும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கான லாபம், மூத்த சகோதரம், இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை இருக்காது. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவுகள் கூடவே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு லாபாதிபதியாக வர சனி தான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்து விரயத்தில் அமர்றதுனால நீங்கள் சம்பாதிக்கக்கூடியது ஒரு பகுதி விரயத்தையும் சந்திக்கும். 100 ரூபா சம்பாதிச்சிங்களா, அது ஒரு 10 ரூபா எடுத்து வைக்கலாம், மீதி செலவுக்கும் போகும். அப்படியே முன்ன பின்ன தான் இருக்கும். நீங்கள் ஒரு கணக்கெல்லாம் இருந்துட முடியாது. கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். மூத்த சகோதரம் உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுப்பாங்க. வயதில் மூத்தவர்களே உங்களுக்கு சில சிரமங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் நீங்கள் எதிர்கொள்வீங்க. கட்டாயமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வந்து இந்த காலகட்டம் விரயங்களை தவிர்க்கணும்னா மேஷராசி ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. தேவையற்ற விரய செலவுகளை தவிர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆண்டில் சுறுசுறுப்பாக, நம்பிக்கையாக, வேகமாக செயல்படுங்க. முடிஞ்ச வரைக்கும் வாக்கு கொடுத்துட்டு சிக்கிக்காதீங்க, கவனமாக இருங்க. குடும்பத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்தின் ஹெல்ப் ரொம்ப கம்மி தான். நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் சில இடங்களில் எதிர்பார்க்கறது வேஸ்ட்டு. எதிர்பார்க்காமல் செஞ்சுறது நல்லது. அதனால் மேஷராசிக்கு இந்த 20-25 புத்தாண்டு ராசி பலன் இந்த மாதிரியான திருப்ப முனைகள் பல இருக்குது. அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் பல பகுதிகளை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூட ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக்